Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம மட்டன் தவா வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இது வழக்கமா நம்ம பண்ற மட்டன் வறுவலோட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். எலும்பில்லாத மட்டனா வாங்கி இந்த மாதிரி மெல்லிசா துண்டு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணையில சீக்கிரமா ரோஸ்ட் ஆகும். இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடைசியில் நம்ம ரோஸ்ட் பண்ணையில மிளகுத்தூளும் சேர்ப்போம். மசாலாலையும் கொஞ்சம் காரம் இருக்குது. இது நான் மட்டன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஊர் மசாலா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா மல்லி, ஜீரகம், மஞ்சள், மிளகாய் வத்தல் இது 4 சேர்த்து திரிச்சு வச்சுருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். எதுக்காக லெமன் ஜூஸ் கம்மியாக சேர்க்கணும், நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம், அதனால் இதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போதும். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய். இதை நல்லா கிளறி வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லோ டு மீடியமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். மெல்லிசான பீஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். மட்டன் நல்ல 1/4 வாசி வெந்துட்டு நம்ம இந்த பதத்தில் தான் வேக வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணையில் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக உடஞ்சிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல்ல நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானாக்கில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. இது ஒரு வாசத்துக்கு தான் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம மட்டனில் ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டிருக்கோம், மிளகுத்தூளும் போடுவோம். அதனால் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பார்த்துட்டு போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். மட்டன் தவா ரோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்போதுமே இந்த இரும்பு தோசைக்கல் தாங்க யூஸ் பண்ணோம். அதுதான் அந்த டேஸ்ட்டு. நம்ம நான்ஸ்டிக் இரும்பு கல் இல்லாதவங்க நான்ஸ்டிக் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த இரும்பு கல்லில் நீங்கள் பண்ணால் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் தவா ரோஸ்ட்டில் யூஸ் பண்ணினா நல்லெண்ணெயோடைய ஸ்மெல்லு தூக்கலாக தெரியும். அதுக்காக நான் நார்மல் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு ஆக வேண்டியது இல்லைங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டனோட சேர்த்தே அது ரோஸ்ட் ஆகிடும். மட்டனை அதோட கிரேவியோடய சேர்த்துக்கோங்க. நமக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அதனால் ரொம்ப கிரேவி இருக்காது. இருக்கிறத அப்படியே சேர்த்துருங்க. மட்டனை சேர்த்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது இரும்பு கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும். நடுவில் அப்படி கிளறி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மிளகுத்தூள் தூக்கி போகிறோம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம மட்டன் ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.